ஓகே ஓகே, இப்போ என்னோட ஸ்கிட். ஓகே, தேங்க்யூ. இப்போ பொண்ணுங்க எப்படி அதிகமா போய் சொல்வாங்கன்னு சொல்லட்டா? சொல்லு. ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன்டா. எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. ஆக்சுவலி நான் உன்னதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன் தெரியுமா? என் மொபைல்ல காசே இல்லப்பா. என்னால உன்னை விட்டு இருக்கவே முடியாது தெரியுமா? இவ்வளவு நேரமா நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes பிரேக். வாங்கடி காஃபி குடிக்கலாம். கேண்டீன்ல போய் காஃபி குடிக்கலாமா? நான் நம்ம காலேஜ் கேண்டீன்க்கெல்லாம் வர மாட்டேமா. இப்ப எங்கடி போகணும்? எங்கடி போலாம்? ஹே, இங்க பக்கத்துல காஃபி ஷாப் இல்லனா பேக்கரி ஏதாவது இருக்கும், அங்க போலாம். ஓகே. பாத்தியா பசங்க எவ்வளவு நல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு? அது குடிங்க. யார் யார் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்கன்னு பேர் கொடுத்திருக்கீங்களா? ஜெயிச்சா கண்டிப்பா பிரைஸ் கிடைக்கும், தோத்துட்டா யாருக்கும் எந்த பிரைஸும் கிடைக்காது. அதுக்காக பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ, அப்படியா சார்? ஹே, நீ ஏண்டி கவலைப்படுற? நம்ம ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நமக்கு தேவையானது சார் செஞ்சுட போறாரு. அப்படிதானே சார்? ஷட் அப். நாளைக்கு நீங்க ஸ்டேஜ்ல என்ன பண்ண போறீங்க நானும் பார்க்க தானே போறேன். எனக்கு ஒரு டவுட். என்னடி, இந்த மேரேஜ்ல லவ் மேரேஜ் பெஸ்டா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜ் பெஸ்டா? ஏன், யாரையாவது லவ் பண்றியா என்ன? ஏய் சிச்சி, இல்லப்பா, சும்மா கேட்டேன். இந்த மேரேஜ்ங்கிறது ஒரு ஃபேன்சி வேர்ட்ரி. இந்த கல்யாணம் பண்ணிக்கிற வயசுல இருக்கிற பொண்ணுங்கள எந்த அப்பா அம்மாவால ஹேண்டில் பண்ண முடியலையோ அவங்க அந்த பொண்ணுங்களை அடாப்ட் பண்ணி குடுக்கறதுக்கான பேரு தான் மேரேஜ்னு சொல்றாங்க. ஹர்ஷிதா எங்கடி போனா? அவ பிஎம்பிசியோட டாய்லெட் தேடி போயிருப்பா. ஏன், என்னாச்சு? நைட்டு வயிறு முட்டை கொட்டிக்கிட்டா, அதோட எஃபெக்டா இருக்கும். ஏய், ஜாக்கிரதையா இருக்க சொல்லுடி, அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. ஐயோ, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறாமோ? குரு லுக்கு. இங்க பாருமா, பார்க்க நேரம் இருக்குங்கிறதுக்காக யாரையும் எப்பவும் பார்த்துட்டே இருக்க கூடாது. பார்த்துட்டே இருந்தா இந்த மாதிரி பசங்க ஒரு வழி பண்ணிடுவாங்க. நீ எப்போ ஒரே இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாத. ஷேர் மார்க்கெட் மாதிரி 4-5 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண. ஒரு ஷேர் டவுன் ஆனா கூட இன்னொரு ஷேர் ரைஸ் ஆயிடும். ஓகே, அப்புறம் இவன் ஒருத்தனையே நம்பிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமும் பாரு செல்லம். இவங்கெல்லாம் ஒரு விதத்துல சைனா மாடல்ஸ் மாதிரி. எப்ப ரிப்பேர் ஆவாங்கன்னு சொல்லவே முடியாது. நோ கேரண்டி, நோ வாரண்டி. ஜாக்கிரதையா இரு. ஏய் அம்மு, நானா gift வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. போடா. ஏய், என் லவ் 100% கேரண்டி டி, வித் ஜிஎஸ்டியோட. மச்சான், ஹேப்பி லவர்ஸ் டே. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுங்க. தனியா வந்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட வரலையா? காலேஜ்ல ஃபங்க்ஷன் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க? நானும் போகணும். ஓஹோ. ஏய், எங்க போயிட்டு வர? சீக்கிரம் வா. வா. சரி, போயிட்டு வா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போயிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வாடி.
ஒரு டைரி மில்க் சாக்லேட். ஓகே. நாளைக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்க சேஞ்ச். அன்னையோட கடைசி மேடம். எங்களோட சிரிப்பு, சந்தோஷம், என்ஜாய்மெண்ட் எல்லாமே. நான் அவனை ரொம்ப உண்மையா காதலிச்சேன் மேடம். ஆனா அவனோட காதல் உண்மை இல்ல. மேடம், இவ அவனை லவ் பண்ண விஷயம் இங்க யாருக்குமே தெரியாது மேடம். அது எங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவன் இவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்துட்டா மேடம். அப்பான்னு ஒத்துக்க சொன்னேன், கெஞ்சி கேட்டேன், அவன் ஒத்துக்கல மேடம். ஃப்ரெண்ட் மேடம், எப்படி விட்டு கொடுக்க முடியும்? வீட்ல சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். அவனை போய் பார்த்தோம். இது வரைக்கும் அப்பா அம்மா கால்ல கூட விழாத நாங்க அவன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டோம் மேடம். ஆனா அவன் பேசின பேச்சு எப்படி இருந்ததுன்னு தெரியுமா மேடம்? இந்த தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் புருஷன் பொண்டாட்டி அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா? ஒரு நாய் இன்னொரு நாயை பார்க்க போது பிடிச்சிருக்கா கூட இருக்க போது தன்னோட வேலை முடிஞ்சதும் அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு? அதே மாதிரி நானும் ஒரு வகையில அந்த மாதிரி ஒரு தெருநாய் தான். நான் கூப்பிட்டேன், அவ வாலாட்டிட்டு வந்துட்டா, அவ்வளவுதான். இப்ப அந்த குழந்தைக்கு என்ன அப்பாவாக சொன்னா நான் எத்தனை குழந்தைக்கு தான் அப்பாவாகிறது? உங்க காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 பொண்ணுங்களோட குழந்தைங்களுக்கு அப்பா ஆக வேண்டியிருக்கும். அதான் எல்லாரும் சொல்லுவீங்களே அண்ணா அண்ணான்னு. எனக்கு எங்கேயோ படிச்சதான் ஞாபகம். இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க தான் அதிகமா குடும்பம் நடத்துறாங்களாமே. கேட்கவே நல்லா இருக்குல்ல? என்ன சொல்றீங்க? என்னை விட அதிகமா இதெல்லாம் உங்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களாம் ஹைலி எஜுகேட்டட்ல. இப்ப நெக்ஸ்ட் இந்த 3 தங்கச்சிங்கல்ல, நான் யாருக்கு ஃபர்ஸ்ட் அண்ணன் ஆகிறது? மூணு பேரும் ஒன்னா வந்தீங்கனாலும் ஐ எம் ஓகே. ரத்த பந்தத்தை அசிங்கப்படுத்தின அந்த நிமிஷமே அவனுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கோவப்பட வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம், அவனை சம்மதிக்க வச்சிடலான்னு நம்பிக்கையோட இருந்தோம். இவ செத்துட்டா அவன மாதிரி ஆளுங்களுக்கு பயமே இல்லாம போயிடும். அதனால எந்த காரணத்துக்காகவும் சூசைட் பண்ணிக்க கூடாதுன்னு இவளை நாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சோம். எனக்கு தற்கொலை பண்ணிக்க விருப்பம் இல்ல. என் குழந்தைக்காக வாழணும்னு நினைக்கிறேன். பாய்டி, லீவ் முடிஞ்சதும் பார்க்கலாம். நீங்க யாரும் இன்னும் கிளம்பலையா? நைட் ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சுடி. ஓகே பாய். எங்க அப்பா வந்துட்டாரு, போயிட்டு வரேன்டி. நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அவனை இன்னும் லவ் பண்றியா? நான் தப்பு பண்ணது உண்மைதான். என் குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? அவன் ஏத்துக்கலன்னா வேற வழியே இல்ல, கழிச்சிடலாம்.
ஆ. அர்ஜென்ட்டா உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். சோ உன்னை பார்க்கணும். என்ன விஷயம்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதுமா, நேர்ல தான் பேசணும். எங்க வரணும்? இந்த டைம்ல நீ வர வேண்டாம், நானே வரேன். ம்